Hi friends, என் பேர் அருண். ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஎல்எஸ்ஐ இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க, ஒரு விஎல்எஸ்ஐ இண்டஸ்ட்ரி கிளைண்ட் பார்க்க போகிறீங்கன்னா என்னென்ன பேசிக்கான ஸ்கில்ஸ் வேணுங்கிறது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேசிக் இன்டர்வியூ, ஒரு ஃப்ரெஷர் லெவல் இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது லைக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எல்லா இன்டர்வியூஸ்லையுமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பேசிக். அது தெரியலன்னா உங்களால் விஎல்எஸ்சி புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதில் வந்து மக்ஸ், டிமக்ஸ், அதுக்கப்புறம் என்கோடர்ஸ், டிகோடர்ஸ், நம்பர் சிஸ்டம்ஸ், சீக்வென்ஷியல் லாஜிக், எஃப்எஸ்எம்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து சி ப்ரோக்ராமிங். இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து அவ்வளோ பெருசாக யூஸ் ஆகலைனாலும் உங்களோட ஆன்லைன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங்க்கோ இல்லாட்டி எப்பயாச்சும் நீங்கள் எம்பெடட் கோட் எழுதணும், ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பாக சி ப்ரோக்ராமிங்கிறது மஸ்ட் என்னை கேட்டால். ஸோ அது அண்ட் தேர்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா சிஸ்டம், எல்லா ப்ராசஸர் டிசைனுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் லைக் 5 ஸ்டேஜ் பைப்லைன், 3 ஸ்டேஜ் பைப்லைன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஐஎஸ்ஏ, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். இன்னைக்கு வந்து ரொம்ப காமனான ஓப்பன் சோர்ஸ் ஐஎஸ்ஏ வந்து RISC-V, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ம் எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ப்ராசஸர், அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதை எப்படி இவங்க வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் என்னை கேட்டால் பிஜேடியை விட நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மாஸ்ஃபெட்ஸில் தான். ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் மாஸ்ஃபெட்ஸ் தான் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மாஸ்ஃபெட்ஸையும் தாண்டி அடுத்த வர டெக்னாலஜிஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அதனால என்னை கேட்டால் மாஸ்ஃபெட்ஸ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ், ஆர்எல், ஆர்சி சர்க்யூட்ஸ், டயோட்ஸ், ஏன் ஆர்சி சர்க்யூட்ஸ், ஆர்எல் சர்க்யூட்ஸ்க்கு இன்ட்யூட்டிவாக எப்படி அதை அனலைஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைமிங் டயக்ராம் கொடுத்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிலாக். வெரிலாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெரிலாக் தான் ஒரு பேசிக் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இந்த காலத்தில் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த கோட் வந்து ஹார்ட்வேராக டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ நீங்கள் எழுதுகிற கோடை பொறுத்து தான் அந்த ஹார்ட்வேர் என்னவா டிரான்ஸ்லேட் ஆக போகுதுங்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் சீக்வென்ஷியலாக இருக்கணுமா, இல்லை ஒரு பேரலாக இருக்கணுமா, இல்லை சைமல்டேனியஸாக எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகணுமா. ஸோ நீங்கள் எழுதுகிற வெரிலாக் கோடை பொறுத்து தான் உங்களோட ஹார்ட்வேர் வந்து ரியலைஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நேராக பார்க்கணுன்னா FPGAs வச்சு நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கில், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில் வந்து டிஜிட்டல் ஐசி டிசைன். ஸோ டிஜிட்டல் ஐசி டிசைன் வந்து ஜானகிராமன் சார் கோர்ஸ் இருக்கும் யூடியூப்ல, NPTEL கோர்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே இன்ட்யூட்டிவாக ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பார் சார். ஸோ அது எதை பற்றினா பேசிக்காக இருக்கிற டிஜிட்டல் டிசைனை எப்படி மாஸ்டர் வச்சு பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆண்ட் கேட் இருக்கு, ஒரு ஆர் கேட் இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் ஆண்ட் கேட் ஆர் கேட் படிப்பீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதையே வந்து ஒரு மாஸ்ஃபெட்ஸ் வச்சு இந்த டெக்னாலஜி நோட்ல தான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு லாஜிக் ஃபேமிலி இருக்கும். இப்போ சிமாஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான லாஜிக் ஃபேமிலி. ஆனா டிடிஎல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய லாஜிக் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ ஏன் சிமாஸ் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சிமாஸை விட்டு நிறைய பேர் லைக் சிமாஸ் வந்து ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் கம்மி, ஸோ அந்த மாதிரி டைனமிக் பவர் டிசிபேஷன் கம்மி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க மெயினா. அதே மாதிரி ஜானகிராமன் சார் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இதை பற்றி. ஸோ அது ஒன்று. அண்ட் லாஸ்ட் STA, ஸோ ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃப்ரெஷர்ஸ் நிறையா பேருக்கு இது தெரியாது. ஏன்னா இது பேசிக்காக காலேஜஸில் அவ்வளோ பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டச் பண்ணுவாங்க, ஹோல் டைம் செட்டப் டைம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு சிப் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த சிப்போட டைமிங் மீட் ஆகுதா இல்லையா. டைமிங்னா ஒரு சிக்னல் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த டைமிங் இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சிக்குள்ள நடக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும்.
ஸோ அந்த ரூல் ஏன் வந்துச்சு, அது வரலன்னா மெட்டாஸ்டெபிலிட்டின்னு ஒரு ஸ்டேட்குள்ள போகும். ஏன் அந்த மெட்டாஸ்டெபிலிட்டி ஸ்டேட்குள்ள போகுது? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெட்டாஸ்டெபிலிட்டி பத்தியுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெட்டாஸ்டெபிலிட்டி வந்தா உங்களோட டிசைன்ல சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எஸ்டிஏ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இல்லாம நீங்க ஒரு பேசிக்கா மத்தது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூஸ்ல வந்து உங்களை வெறும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் வச்சு அவங்க உங்களை எவாலுவேட் பண்ண போறது இல்ல. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் அவங்க உங்களோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பட் டெக்னிக்கலா இந்த 7 இருந்தாலே உங்களால ஒரு இன்டர்வியூல, ஒரு பேசிக் இன்டர்வியூல யூ வில் ரீச் அட்லீஸ்ட் 70%, யூ வில் கிளியர் 70% ஆஃப் த டைம்ஸ். ஸோ இந்த இந்த 7 ஸ்கில்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இது இல்லாம இன்னமும் நான் வந்து என்ன சொல்றது, இன்னமும் நான் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னமும் டீப்பா போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஆர்டிஎல் டு ஜிடிஎஸ் ஃப்ளோன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து ஸ்னேஹ சௌரப் சார்னு ஒரு என்பிடல் ட்ரிபிள் ஐடி டெல்லி ப்ரொஃபஸர் அவர் எடுத்திருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைசி டிசைன்லேயே இப்போ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் ஏஐ ஆக்சலரேட்டர்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஎல் டு ஜிடிஎஸ் ஒன்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்டிஎல் டு ஜிடிஎஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோ. ஆர்டிஎல் நீங்கள் எழுதுகிற வெரிலா கோட்ல இருந்து ஜிடிஎஸ் கடைசியில் நீங்கள் கொடுக்குற, அதாவது ஒரு ஃபவுண்டரிக்கு கொடுக்குற ஒரு ஃபைல், அதான் ஜிடிஎஸ். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசைன். ஸோ பேக் எண்ட், அதாவது நீங்கள் இப்போ பேக் எண்ட் சைடில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, விஎல்எஸ்ஏலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்கு. ஸோ பேக் எண்ட் சைடில் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்கல் டிசைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குமே இந்திரல்சன் குப்தா சார் எடுத்திருப்பாரு. ஸோ பேசிக்கலி இது எல்லா கோர்சஸ்க்குமே என்பிடெல்ல லைக் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் எடுத்த கோர்சஸே மோர் தென் எனஃப். நான் அதுக்கான எல்லா கோர்சஸோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோர்சஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அதை ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணி என்பிடெல் கோர்சஸாக முடிச்சு உங்களோட லிங்க்டின்ல ஒரு சர்டிஃபிகேஷனாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்கும் மற்றவங்களை விட. அதே மாதிரி இதை பேருக்கு பண்ணாதீங்க. இதை பண்ணும்போது ஒரு ரிலீஜியஸா இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். யா, இதுதான் வீடியோ. இதை பார்த்துட்டு நல்லா பண்ணுங்க. ஓகே, யா, தேங்க்ஸ்.